நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணா என்ன தாழ்வுனே வச்சிருச்சு. மனைவியை நேசிக்கிற ஒரு கணவன் எழுந்து நீங்க ஆணா இருந்தா இந்த வீடியோ உங்க மனைவிக்கும், நீங்க பெண்ணா இருந்தா இந்த வீடியோ உங்க கணவருக்கும் ஷேர் பண்ணுங்க. காலையில இருந்து என்னை தயார் பண்ணிட்டு தினமும் நான் வேலைக்கு போய் கஷ்டப்படுறேன். ஆனா நீ வீட்டுல சமையலை மட்டும் பண்ணிக்கிட்டு, பாத்திரங்களை மட்டும் கழுவிக்கிட்டு, துணிகளை மட்டும் துவைச்சிக்கிட்டு, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை தயார் பண்ணி மட்டும் அனுப்பிக்கிட்டு, பெருக்கி வீட்டை சுத்தமா மட்டும் வச்சுக்கிட்டு, நைட்டு நான் வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது சமையலறையில் நீ வேலை தான் செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு நான் தூங்குறதுக்காக பெட்ரூம் போயிட்டேன். அப்பவும் நீ தாழ்பாலெல்லாம் சரி பண்ணிட்டு, விளக்கெல்லாம் அமைச்சிட்டு, பிள்ளைகளுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு லேட்டா தான் வந்து பெட்ல விழற. இத்தனை நேரம் நான் மட்டும் மட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் நீ தனியா தான் கஷ்டம். ஏதாவது உங்க வீட்டு சொந்தக்காரங்க விஷயத்துக்கு போனா கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எங்க கூட இருந்து எங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து பார்த்து செய்யறது நீதான். பிள்ளைங்களோட ஸ்கூல்ல ஆசிரியர்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீதான். ஏதாவது குத்து வீட்டுக்கு போனா எங்கேயோ ஒரு மூலையில நாங்க உட்கார்ந்துருக்க கண்ணீர் சிந்தனபடி உன்னோட உடம்ப அழைக்கிறதும் நீதான். கோயிலுக்கு போனா உனக்கான பிரார்த்தனைகள் எதுவும் வைக்காம எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கான பதிவுகளும் நீதான். இப்பெல்லாம் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி சென்சஸ் ஆபீசர் கேட்ட கேள்வி, என்னம்மா நீங்க வேலைக்கு போறீங்களா? ஞாயிறு பண்டிகை நாள்ல நாங்க லீவில் இருக்கும் போது கூட எங்களுக்காக ஓய்வு இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு தினம் தினம் உழைக்கிற நீ சொன்ன பதில், இல்லைங்க நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன்.